பகவான் மறுபடி மதுவையும் கைட்டபனோட யுத்தம் செய்யக்கூடிய சமயத்திலே அந்த மதுவும் கைட்டபனும் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, பகவானுக்கு வரம் கொடுக்கிறோம் அப்படின்னாலாம். அதுதான் அகங்காரம் அப்படிங்கிறது. அகங்காரமானது எப்பொழுதுமே என்ன பண்ணும்னு கேட்டாக்க விளைவை கொடுக்கும். இந்த மதுவும் கைட்டபனும் அகங்காரம் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, நம் பிரம்மத்தை நோக்கி போகாமல், அதாவது தேவியின் ஸ்வரூபத்தை உணர்வதற்கு தலைப்படாமல், நாம லோகத்திலே விளங்கக்கூடிய அல்ப விஷயங்களிலே மட்டும் மனசை செலுத்தி அதிலே விளங்கக்கூடியதான ஆனந்தத்திலே திளைத்து அகங்காரத்திலே முழுகி நாம் எல்லோருமே இருக்கோம். அப்போ இப்படி இருந்துட்டே இருந்தோன்னு சொன்னாக்க நமக்கு இந்த பிறவி தலையில் இருந்து நம்மாலே விடுபட முடியாது அப்படிங்கிறத தான். இந்த அகங்காரமானது எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுதுதான் இந்த பிறவி தலையில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மது கைட்டபர்களுடையதான அகங்காரத்தை பகவதியானவள் சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறது. அப்படி இந்த மதுவும் கைட்டவனும் அகங்காரம் கொண்டவர்களாக பகவானை கண்டு, ஜனார்தனா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேடு, அந்த வரத்தை கொடுக்கதோன்னு உடனே பகவான் பார்த்தார். இதுதான் இந்த அசுர கூட்டத்தை சம்ஹரிக்கான சமயம் அப்படின்னு தீர்மானம் செய்து கொண்டவராக மதுவையும் கைடபனையும் பார்த்து பகவான் சொல்றார், இந்த க்ஷணமே நீங்க 2 பேரும் என் கரங்களாலே மரணம் அடைய வேண்டும். சொன்ன உடனே அடாடா, இப்படி ஒரு வரத்தை கேட்பார்னு எதிர்பார்க்கவே இல்லையே. நமக்கும் தேவி என்ன வரம் கொடுத்தா, எப்பொழுது நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்பொழுது மட்டுமே மரணம் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தா. நம்ம இப்பொழுது இந்த வரத்தை கொடுத்தோம்னாக்க மரணத்தை நாம் விரும்புறதா ஆயிடும். இதற்கு வேறு வழி கிடையாது. இந்த மதுவும் கைடபனும் பார்த்தாளா, சுத்தி எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க வெறும் ஜலம் மாத்திரம்தான் இருக்கு. ஜலத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. இப்போ அவ பார்த்தா தந்திரமாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணினா. என்னதான் நம்ம தந்திரமா யோஜனை பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னாலும் தெய்வத்தை மீறி யாரும் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. பகவான்கிட்ட சொன்னாரா மதுவும் கைட்டபனும், ஜனார்தனா எந்த இடத்திலே பிரளய ஜலம் இல்லையோ, ஜலம் இல்லாத இடத்திலே என்னை நீங்கள் கொல்லலாம். பகவான் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, விஸ்வரூபத்தை தாங்கி கொண்டவராக இந்த மதுவையும் கைட்டபனையும் தன்னுடைய தொடையிலே அவர்களுடைய சிரஸை பதிச்சு, தொடையானது இந்த அப்படி ஜலமில்லாத ஸ்தானமாக ஆக்கிக் கொண்டு அந்த ஊரு பாகத்திலே அவர்களுடைய சிரஸை பதிச்சு தன் கையிலே விளங்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தினாலே அந்த ராட்சச கூட்டங்களை மதுவையும் கைட்டபனையும் சம்ஹாரம் பண்ணினார்.